பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரே நமது தேசம். ஆதார வசனம் ஏசாயா 1:19-20 வசனங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையில் புசிப்பீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே, புசிப்பீர்கள் என்றால் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு ஆச்சரியமான விதத்தில் கொடுக்கப்படும். லூக்கா 5:4-8 வரை வாசியுங்கள். பேதுருவும் அவன் கூட்டாளிகளும் மீன் ஒன்றும் கிடைக்காததால் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு போதகம் பண்ணின பின்பு வலையை ஆழத்திலே போடச் சொன்னார். போட்டார்கள். 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிறைத்தார்கள். இதை பார்த்தவுடன் பேதுரு பயந்து விட்டான். பயப்படும் அளவிற்கு நன்மை அன்று அப்பொழுதே கிடைத்தது. உங்களுக்கும் எனக்கும் அப்படியே கிடைக்கும். நம்புகிறீர்களா? நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தின் வழியாக கானான் நோக்கி வருகிறார்கள். 25 லட்சம் புருஷர்களுக்கு மேல். இவ்வளவு காலம் கர்த்தர் வனாந்தரத்திலே மன்னா கொடுத்தார், புசித்தார்கள், தண்ணீர் குடித்தார்கள், குறைவே இல்லை. கானான் வந்ததும் அவர்கள் இனிமேல் தான் வயலை உண்டாக்க வேண்டும், திராட்சை தோட்டத்தை உண்டாக்க வேண்டும், குடியிருக்க வீடுகள் கட்ட வேண்டும் என்ற நிலையை வைக்காமல் எல்லாமே தேவன் ரெடிமேடாக வைத்திருந்தார். ஏற்கனவே அங்கே 7 ஜாதிகள் குடியிருந்தார்கள். அவர்களை கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருந்தார். யோசுவா 24:13 பாருங்கள். உபாகமம் 6:11 வசனத்தை மறக்காமல் வாசியுங்கள். அப்படியே நமக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு சொந்த தேசம் கானான் கொண்டு வந்து சேர்த்தார், நிலை நிறுத்தினார், பாதுகாப்பு கொடுத்தார். 1000 தலைமுறைக்கும் கிருபை, இரக்கம், தயவு காட்டுவதாகவும் 1000 தலைமுறை மட்டும் தான் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை காப்பதாகவும் வாக்கு கொடுத்தார். அதை காப்பாற்றி வந்தார். எரேமியா 32:18, யாத்ராகம் 20:6, உபாகம் 7:9 இதில் காணலாம். ஒரு நாளும் தனது வாக்கில் அவர் பிசகினதே இல்லை என்பதை வேதத்தின் சாட்சிகள் பகர்கின்றன. ஆம், அவருக்கென்று வைத்திருந்த வாக்குப்பண்ணில், அவர்களுக்கென்று, இஸ்ரவேல் மக்களுக்கென்று வைத்திருந்த வாக்குப்பண்ணின கானான் தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். தேவன் வகுத்த கட்டளைக்கு செவி கொடாமல் போனபோது சிறைப்பட்டு போனார்கள். அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்ச்சி அடைந்தார்கள். அந்நியன் வந்து அவர்களை ஆண்டான். இரக்கமுள்ள தேவனோ அவர்களை சிறையிருப்பது திருப்பி மறுபடியும் தேசத்தின் நன்மைகளை புசிக்க வைத்தார். எரேமியா 29:10-13 வரை வாசியுங்கள். எப்படியும் மறுபடியும் புசித்தார்கள் என்பதும் எரேமியா 31:14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தி ஆவார்கள் என்றும் எழுதி வைத்தார். கேட்டீர்களா? நமக்கு இப்போது இயேசுவின் ஆவியானவர் தான் கானான் தேசம். ரோமர் 5:1-5 தயவு செய்து வாசித்து பாருங்கள். நாம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியிலே வாழலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆவியின் நிறைவை பெற்ற நமக்கு இயேசு கர்த்தரே, ஆவியானவரே, இந்த திரித்துவமே நமது சொந்த தேசம். 2 கொரிந்தியர் 1:20 படி தேவனுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. சகல சம்பத்தும் இவருக்குள் இருக்கிறது. நமக்கு வேண்டிய சகலமும் அவருக்குள் ஆம் என்பதாக இருக்கிறது. அத்தனை நமக்குரியது. அப்படியே வந்து நிரம்பும், நாம் புசிப்போம். இதுதான் ஆமேன் என்பதாகும். குழந்தை பிறக்கும் முன் தாயின் மார்பகத்தில் அதற்கு வேண்டிய பாலை நிரப்பி வைத்தவர். மனுஷனை உண்டாக்கும் முன் அவனுக்கு வேண்டிய சகலத்தை உண்டாக்கி நிரப்பி வைத்தவர். எரேமியா 23:24. பாவத்தில் விழுவதற்கு முன்னமே விடுதலைக்கு சிந்தையில் இருந்ததை ஆதியாகமம் 3:15 சொன்னார். காலம் நிறைவேறின போது தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஜீவ பலியாக கொடுத்து கலாத்தியர் 4:5 நம்மை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, நமக்கு தேவையான அத்தனையும் கல்வாரிலே சம்பாதித்து வைத்தார். சங்கீதம் 57:2, 138:8. இப்போது சொல்லுங்கள், இவரே நமது தேசம். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் தமது பிள்ளைக்கு தேவையானது, அவசியமானதை பட்டால் அதை வரவழைத்து கொடுப்பார். நம்புங்கள். ஏசாயா 53:12 12 வசனங்கள் உள்ளன. இவைகள் தான் நமது தேசத்தின் விஸ்தாரம், எல்லைகள். இந்த தேசத்தின் நன்மைகளை புசிப்பதற்கு நம்முடைய பலம், பராக்கிரமம் ஒன்றும் செய்யாது. சகரியா 4:6 அவரோடு ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒட்டிக்கொள்ள வேண்டும். யோவான் 15:5 100% கீழ்ப்படிதல் வேண்டும். 100% பர்ஃபெக்ட் ஒரு நாள் யாருனாலே முடியாது. கில்ட்டி கான்சியஸ் நமக்கு வேண்டாம். விழுந்து விழுந்து எழுந்தாலும் பரவாயில்லை. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரில் அன்பு கூற வேண்டும்.
விசுவாசம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். பிற மனிதரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அன்பு செய்கிறோம் என்பதை காட்டும். உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவதில் கீழ்ப்படிந்து உண்மையாயிருங்கள். அவருக்குள் ஆம் என்று அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வீட்டில் ஆமேன் என்று வந்து குவியும். சில காரியங்கள் விலக்கரியம் செலுத்து என்பார். அதிகாலை எழும்பு, அதிகமான தூக்கத்தை விட்டுவிடு, ரோஷம், கோபம், கசப்பு விடு என்பார். விட்டுவிட வேண்டும். இவைகள் தான் விலைக்கரியம். மன்னித்து விடு, மன்னிப்பை பெற்றுக்கொள் என்பார். இதற்கு நமது மாமிசம் வந்து குறுக்கே நிற்க அனுமதிக்க கூடாது. நம்மால் செய்யக்கூடியதும் முடிகிறதமான காரியங்களைத்தான் உணர்த்துவார். செவி கொடுக்க வேண்டும். கேளாது போல, புரியாது போல, கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. எளிமையாக எல்லாவற்றையும் செய்ய தினமும் புத்தம் புது கிருபை தருகிறார். அவர் வைத்திருக்கிற நன்மையை புசிக்க எல்லா ஏற்பாடுகளும் அவரே செய்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு 100% கீழ்ப்படியும் குணம் வேண்டும். அவ்வளவுதான். செய்து பாருங்கள். உங்கள் கூடாரத்தை ஒருவராலும் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஜெபிக்கலாம். இயேசுவே விசுவாசிப்பதும் அவரில் நிலைத்திருக்கும் போது அவரில் உள்ளது எல்லாம் எங்களுக்கு உரியது. லூக்கா 15:31 படி சகலத்தை சம்பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.